ராமருக்குன்னு தமிழ்நாட்டுல இருக்க ஒரு பெரிய பழமையான கோவில்னா அது இதுதாங்க. அதுவும் உலகத்திலே கையில வில்லம்பு போன்ற ஆயுதங்கள் இல்லாம யோக நிலையில இருக்காரு இங்க இருக்க ராமர். அதனால இந்த ராமரை யோக ராமர் என்று அழைக்கிறாங்க. இலங்கையில இருந்து அயோத்திக்கு பட்டாபிஷேகத்துக்கு போன ராமர் இந்த இடத்துல தங்கிட்டு போனதாக ஒரு புராண கதையும் சொல்றாங்க. இந்த ராமர் கோவில் பல்லவர் காலத்துல இருந்தாலும் விஜயநகர பேரரசு காலத்துல தான் ஒரு மிகப்பெரிய எழுச்சியே பெற்றிருக்கு. ஏன்னா இந்த கோவிலை தாங்கி பிடிச்சிருக்க ஒவ்வொரு தூணும் சுவர்களும் பாக்குற எல்லா இடத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு கண்களுக்கு விருந்தூட்டும்படி இருக்கும். முதல்ல ராஜகோபுரத்தை கடந்து கோவிலுக்குள்ள போனா பெரிய அளவுல பிரகாரத்தை பார்க்கலாம். அப்படியே வலது பக்கத்துல 100 கால் மண்டபமும் இடது பக்கத்துல 16 கால் மண்டபமும் பார்க்கறதுக்கு பிரமிப்பை ஊட்டும். அப்புறம் கொடிமரத்தை கடந்து 2வது ராஜகோபுரத்துக்குள்ளார நீங்க போனீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ள இருக்க உள்ளமைப்பு பார்க்கறதுக்கு உண்மையிலேயே அவ்வளவு அழகா இருக்குங்க. ஏன்னா கோவிலோட அர்த்த மண்டபம் சுற்று மண்டபம் அதை விட இந்த கோவிலோட அழகை பின்புறத்துல இருந்து ரசிக்கிறது தாங்க அவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா இந்த கோவிலோட விமானம் 2 கோபுரங்கள் அப்புறம் இந்த ஊரோட மலனை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறதுக்கு உண்மையிலேயே அவ்வளவு அழகா இருக்கும். அப்புறம் மிக முக்கியமா இந்த கோவில்ல இருக்க கருவறையில ராமர், சீதா தேவி, ஆஞ்சநேயர், லக்ஷ்மணன் இவங்க 4 பேருமே ஒரே கருவறையில இருப்பாங்க. சரி, இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ராமர் கோவில் நம்ம தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட்டுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க நெடுங்குணம் என்ற கிராமத்துல தாங்க அமைஞ்சிருக்கு.